நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க டாபிக் எதுனா, தற்போது திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரும் ஒரு நிலவரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அறுபடை வீடுகளுள் முதலாவதாக கருதப்படுவது எதுனா திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தின் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரசித்தி பெற்றது. திருப்பரங்குன்றத்தினுடைய மலை மேலேயும் நிறைய கோவில்கள் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான அடையாளம்லாம் இருக்கு. சமணப்படுகைகள், குடைவரை கோயில்கள், கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இப்போ நெடுங்காலத்துக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்கள் மதுரையை கைப்பற்றி ஆண்டார்கள். அவர்கள் ஆட்சி செய்து கடைசி மன்னராக கருதப்பட்டவர் சிக்கந்தர் ஷா. இந்த மன்னர் விஜயநகர மன்னர்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். விஜயநகர மன்னர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். அப்ப சிக்கந்தர் சார் இறந்தவுடன் சில இஸ்லாமியர் மன்னரிடம் விஜயநகர மன்னரிடம் கோரிக்கை வைத்தார்கள். இப்போ அவருக்கு நாங்கள் ஒரு நினைவிடம் எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தாங்க. உடனே அவர்கள் அனுமதி கொடுத்த உடனே அந்த மலை மேலே சிக்கந்தர் சாவுக்காக ஒரு கல்லறை எழுப்பி அதை ஒரு தொழுகை கூடமாக வைத்து கொண்டார்கள். இப்போ முஸ்லிம்கள் தங்களுடைய மத நம்பிக்கையாக அவர்கள் மலை மேல் ஏறி சிக்கந்தர் சா நினைவிடத்துக்கு சென்று அவர்கள் தொழுது வருவது வாடிக்கையா இருக்குது. இப்போ என்னன்னா 2024 டிசம்பர்ல சில முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆடு கோழி எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க சிக்கந்தர் ஷா நினைவிடத்துக்கு போறோம், போயிட்டு வழிபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. போகும்போது பாதியிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். மேல போய் இந்த மாதிரி ஆடு கோழி எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸார் தடை விதித்து அவர்கள் என்ன சொல்றாங்க, சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, கீழே கோயில் இருக்கு, புனிதம் கெட்டுவிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில முஸ்லிம்கள் அங்க சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். அங்க போய் வழிபட்டாங்க, இறைச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பேச்சு உலகிக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இப்போ ஒரு இஷ்யூ கிளம்பியிருக்கு. அது என்னன்னா, இந்து முன்னணி அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயிலுக்கு மேல ஆடு கோழி இறைச்சி எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாது, அதற்காக நாங்கள் போராடுவோம்னு சொல்லி இந்து முன்னணியினர் ஒரு போராட்டத்தை அறிவித்து மக்களிடம் இதை பத்தி சொன்னாங்க. இப்போ இது போராட்டத்தை அறிவிச்ச உடனே இப்போ இதனால ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு மக்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டு விடலாம் அப்படின்னு கருதி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் இன்னைக்கும் நாளைக்கும் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ 4 பேர் ஒன்னா கூடக்கூடாது, வெளி ஊர்ல இருந்து வர்றவங்க யாரும் இப்போ மலைக்கு ஏறக்கூடாது, அவர்களை ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அங்க உள்ள மக்கள்கிட்ட கருத்து கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தாய் பிள்ளைங்களாம் ஒன்னாதான் பழகிட்டு இருக்கோம், மாமன் மச்சானா தான் பழகுறோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு மத வேறுபாடும் கிடையாது. இப்ப சொல்ல போனா சித்திரை திருவிழா நடக்கும்போது இந்த தேர் வடத்தை இழுப்பதற்கு இந்த இஸ்லாமியர்கள் வாலண்டியரா வருவாங்க, நாங்க தேர் வடத்தை பிடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னு வருவாங்க. அது மட்டும் இல்லாது அவர்களுடைய மத நம்பிக்கையும் நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை எப்படி எழுந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், எல்லாருடைய நம்பிக்கையை நம்ம மதிக்கணும், யார் நம்பிக்கையும் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. இப்ப மக்கள் மத்தியில ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில வாழ்றது தான் விரும்புறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு அமைதி குழு ஒன்று அமைக்கணும். அமைதி குழுவை அமைச்சு 2 பக்கமும் பேசணும். பேசி முஸ்லீம்களுடைய நம்பிக்கையும் கெட்டுவிடக்கூடாது, அதே நேரம் இந்துக்களுடைய உணர்வையும் நம்ம மதிக்கணும், அதுக்கு பொதுவா ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. இப்ப தற்போதைய நிலவரப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்து முன்னணியில ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணாங்க, சில இந்து முன்னணி தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிறக்கா பண்ணல, எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. மக்களுடைய நிம்மதியும் அமைதியும் தான் நமக்கு முக்கியம். அந்த வகையில அரசு இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2 மதங்களினுடைய மனம் புண்படாத வகையில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.